ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா, கூகுள் பேல யாராவது உங்களுக்கு மணி சென்ட் பண்ணா ஃபோன்பே அப்ளிகேஷன்ல ரிசீவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபோன்பேல யாராவது உங்களுக்கு மணி சென்ட் பண்ணாங்கன்னா கூகுள் பே அப்ளிகேஷன்ல ரிசீவ் ஆகுது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அது எதனால அந்த மாதிரி ஆகுது, அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதுக்கு தெளிவாக நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபோன்பேல ஒரு ஆள் வந்து மணி சென்ட் பண்ணும்போது கூகுள் பேல ரிசீவ் ஆகுது. பட் கூகுள் பேல இருக்க பிரைமரி அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகாம வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் எனக்கு ரிசீவ் ஆகுது. அது எதனால அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிரைமரி அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகாமல் வேற அக்கௌண்ட்டுக்கு மாறி இந்த மாதிரி ரிசீவ் ஆகுறதுக்கான காரணம் என்ன, ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது, எந்த அக்கௌண்ட்டுக்கு ஏறும் அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது, அதே மாதிரி இதை எப்படி நமக்கு விருப்பப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சுவாரஸ்யமான வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இந்த கூகுள் பேல மணி சென்ட் பண்ணும்போது ஃபோன்பேல கிரெடிட் ஆகுறதும், ஃபோன்பேல மணி சென்ட் பண்ணும்போது கூகுள் பேல கிரெடிட் ஆகுறதும் எதனால அப்படின்ட்டு ஆல்ரெடியே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த டவுட் உங்களுக்கு இது வரைக்கும் கிளியர் ஆகலை அப்படின்னா ஆல்ரெடியே நம்ம போட்டிருக்க வீடியோ ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் உங்களுக்கு கண்டினியூவா இது வந்து புரியும். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி மாறி கிரெடிட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஒரு ஆள் நீங்க கூகுள் பேல உங்களுக்கு மணி சென்ட் பண்றாரு, உங்களுக்கு கூகுள் பே அப்ளிகேஷன்ல தான் ரிசீவ் ஆகுது அப்படின்னா வந்து நீங்க கூகுள் பேல என்ன பிரைமரி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ரிசீவ் ஆகும். வேற எந்த அக்கௌண்ட்டுக்குமே வந்து மாறி வந்து கிரெடிட் ஆகாது. மாறி கிரெடிட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, ஃபோன்பே அப்ளிகேஷன்ல சென்ட் பண்ணி உங்களுக்கு கூகுள் பே அப்ளிகேஷன்ல ரிசீவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மாறி வந்து ரிசீவ் ஆகும். அது எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிரைமரி அக்கௌண்ட் இல்லாம எந்த அக்கௌண்ட்டுக்கு யூபி நம்பர் வந்து செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ கூகுள் பேல இருந்து சென்ட் பண்ணி உங்களுக்கு கூகுள் பேல ரிசீவ் ஆகுனா பிரைமரி அக்கௌண்ட்டுக்கும், வேற அப்ளிகேஷன்ல இருந்து சென்ட் பண்ணி உங்களுக்கு கூகுள் பே அப்ளிகேஷன்ல வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா யூபிஐ நம்பர் எந்த அக்கௌண்ட்டுக்கு செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கும் ரிசீவ் ஆகும். இதுதான் சிம்பிள் மேட்டர். ஸோ இப்போ நம்ம லைவா அந்த எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு யூபிஐ நம்பர் வந்து செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத எப்படி செக் பண்றது, உங்களுக்கு விருப்பப்பட்ட நம்பருக்கு அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து அதை யூபிஐ நம்பரை வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத இப்போ நம்ம லைவ் டெமோ பார்க்கலாம். இப்போ என்னோட கூகுள் பே அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு பேமெண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா, நான் இதில் 4 பேங்க் அக்கௌண்ட்டும் ஒரு கிரெடிட் லைனும் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இதை வந்து நான் பிரைமரி அக்கௌண்ட்டை வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து யாராவது எனக்கு கூகுள் பேலேயே வந்து மணி சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஐஓபி பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து எனக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இதுவே வேறு ஏதாவது, அதாவது ஃபோன்பே இந்த மாதிரி வேறு ஏதாவது யூபிஐ பேமெண்ட் ஆப்லேருந்து மணி சென்ட் பண்ணுறாரு அப்படின்னா இந்த 4 அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து யூபிஐ நம்பர் வந்து செட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து என்னோட அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இப்போது யூபிஐ நம்பர் வந்து இந்த 4 அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் யூபிஐ நம்பர் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஓப்பன் பண்ணதும் பாருங்கள், இதில் மூணாவதாக மேனேஜ் யூபிஐ நம்பர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மேனேஜ் யூபிஐ நம்பர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து மூணாவதாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து யூபிஐ நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வேற ஒரு அக்கௌண்ட்டை வந்து நான் இப்போது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் இருக்க ஸ்டேட் பேங்க் இந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி காட்டினா இதில் பாருங்கள் மேனேஜ் யூபிஐ நம்பர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனே வந்து இதில் இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து எனக்கு யூபிஐ நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்குது எந்த அக்கௌண்ட் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு மூணாவதாக மேனேஜ் யூபிஐ நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த யூபிஐ நம்பர் மேனேஜ் யூபிஐ நம்பர் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கோ அது அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து வேறு ஏதாவது யூபிஐ பேமெண்ட் ஆப்பில் இருந்து மணி சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னோட பிரைமரி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐஓபி, நான் எனக்கு வந்து கூகுள் பேல யார் மணி சென்ட் பண்ணாலும் என்னோட ஐஓபி பிரைமரி அக்கௌண்ட்டில் வந்து மணி கிரெடிட் ஆகும். ஸோ இதுவே வேறு யூபிஐ பேமெண்ட் ஆப்பில் இருந்து எனக்கு மணி சென்ட் பண்ணுறாங்கன்னா இந்த இந்தியன் பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகும். என்ன காரணம்னா இந்தியன் பேங்க்கில் தான் எனக்கு வந்து யூபிஐ நம்பர் வந்து நான் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வேறு, அதாவது இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூபிஐ நம்பரை வந்து மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் நீங்கள் பண்ண வேண்டியது எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் யூபிஐ நம்பரை வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் ஃபஸ்ட்டில் வந்து டெலிட் பண்ணணும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மேனேஜ் யூபிஐ நம்பர் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி இதில் எண்டில் டெலிட் சிம்பிள் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டில் நான் வந்து இந்த யூபிஐ நம்பர் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணால் தான் மற்ற அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து செட் பண்ண முடியும். செட் பண்ணால் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பிரைமரி அக்கௌண்ட் மாதிரி வேறு இதில் வந்து மணி சென்ட் பண்ணும்போது வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் டெலிட் கொடுத்ததும் உங்களுக்கு யூபிஐ நம்பர் வந்து டெலிட் ஆயிரும் இந்த அக்கௌண்ட்டுக்கு. டெலிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப பேக் வந்துட்டு
வேறு எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு மேனேஜ் யூபிஐ நம்பர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். எல்லா அக்கௌண்ட்டுக்குமே வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து செட் பண்ணி வச்சுருந்தீங்க, அதை வந்து இப்போ எடுத்து விட்டுட்டீங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போது எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு அதில் வந்து 3வது ஆப்ஷன் மேனேஜ் யூபிஐ நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து வேறு யூபிஐ பேமெண்ட் ஆப்பில் வந்து மணி சென்ட் பண்ணும்போது ரிசீவ் ஆகணுமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் யூபிஐ நம்பர் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து பிரைமரி அக்கௌண்ட்டை வச்சுருக்கேன். இந்த ஐஓபி அக்கௌண்ட்டுக்கே வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் யூபிஐ நம்பர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எண்டில் யூபிஐ நம்பர் இருக்கும், இந்த எண்டில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து யூபிஐ நம்பர் இஸ் ரெடி அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பிரைமரி அக்கௌண்ட்டாகவும் ஐஓபி அக்கௌண்ட்டை தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி யூபிஐ நம்பர் செட் பண்ணதும் நான் வந்து ஐஓபி அக்கௌண்ட்டுக்கு தான் யூபிஐ நம்பர் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு யாராவது வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க, கூகுள் பேயில் பேமெண்ட் பண்ணாலும் என்னோட ஐஓபி அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து ரிசீவ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு வேறு ஏதாவது யூபிஐ பேமெண்ட் ஆப்பில் இருந்து எனக்கு மணி சென்ட் பண்ணாலுமே எனக்கு இந்த ஐஓபி அக்கௌண்ட்டுக்கு தான் ரிசீவ் ஆகும். காரணம் என்னென்னா நான் யூபிஐ நம்பரும் ஐஓபி அக்கௌண்ட்டுக்கு தான் செட் பண்ணியிருக்கேன், பிரைமரி அக்கௌண்ட்டும் அதை தான் வச்சுருக்கேன். ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.